ஸ்லாங்கூர் மாநிலம் வந்து 14 மில்லியன் வந்து ஒதுக்கீடு பண்ணி செலவு பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நம்ம இந்திய சமுதாயத்துக்குன்னு சொல்லி நம்ம YB எக்ஸ்கோ YB பப்பாரேடு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம மனசில் கொஞ்சம் அதிருப்தியை வந்து ஏற்படுத்துது. அப்போ இந்த விஷயத்தினால தான் அதனால தான் நாங்கள் வந்து இதுக்கு ஒரு தெளிவான ஒரு சில கேள்விகள் எழுப்பணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இப்போ இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த 14 மில்லியன் வந்து நம்ம ஸ்லாங்கூர் மாநிலத்தில் நம்மளோட பாப்புலேஷன் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 விழுக்காடு இந்தியன்ஸ் இருக்காங்க ஸ்லாங்கூர் மாநிலம். 12 to 13%லாம் சரிங்களா, கூட குறவா அப்படி நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு பெரிய தொகையை வந்து காட்டுது. அப்போ அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 14 மில்லியன் அந்த 1.3 பில்லியன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.02% தான் காட்டுது சரிங்களா. யங்ஸ்டர்ஸு அவங்களோட ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்டேருந்து ஒரு அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஒரு உதவியும் கிடைக்கிறது இல்லை. இப்போ கேட்டாலும் இல்லைன்னுறாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து எங்கள் தொகுதியிலேயே வந்து நிறையா சாலிடான பிளேயர்லாம் இருக்காங்க கபடி. நாங்கள் வந்து போன வருஷம் வந்து ஸ்லாங்கோ லெவலில் வந்து கபடி கேம் ஒன்று நம்ம செஞ்சோம், டோர்னமெண்ட் ஒன்று செஞ்சோம். நல்ல வரவேற்பு வந்துச்சு ஸ்லாங்கோ அடிப்படையில். ஸோ அந்த மாதிரி வந்து எதுவுமே நம்மளுக்கு நியூஸ் வர மாட்டுது. ரெண்டாவது இந்த ஃபன்கெல்லாம் வந்து எங்கே போகுதுன்னு இல்லை. அதில் இன்னொரு விஷயம் வந்து இவங்க வந்து என்ன செய்யணும்னா கரெக்டான ஆளுகளை வச்சு இவங்களை நாடி வர்றவங்களுக்கு மட்டும்தான் அவங்க உதவி செய்கிறாங்க, காசு வெளியாக்குறாங்க. இவங்க தேடி போய் கொடுக்கணும், அந்த மாதிரி யாரும் அவங்க செய்ய மாட்டேன்றாங்க ஸ்லாங்கோவில். வணக்கம், என் பேர் பூபாலன் பன்னீர்செல்வம். நான் வந்து பகவா ஸ்கவுட் இந்தியா டூன் செமினேயோட YB பரிகாத்தா நேஷனல் YB உஸ்தாஸ் உசிமார் ஃபோர்ஸ் அவரோட சிறப்பு அதிகாரி. நான் இந்தியன்ஸ்க்குன்னு சொல்லி தேர்ந்தெடுத்த ஒரு இந்தியன் ஸ்பெஷல் ஆஃபீஸர் டூனுக்கு. ஓகே, இன்றைக்கி உள்ள இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ரொம்ப நன்றி மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. நம்ம வந்து இன்றைக்கி இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஏன் வந்து செஞ்சுருக்கோன்னா, நம்ம ஸ்லாங்கூர் மாநிலத்தில் பிரசிடங்கன் டூன் ஒரு 2 நாள் முன்னாடி நடக்கும் போது ஒரு செய்தி வந்து நான் வந்து பார்த்தேன். என்னன்னாக்கா சீனா ஹரியானில் அந்த செய்தி நான் பார்த்தேன். 9ஆம் தேதி ஜூலை 2025 இங்கே இருக்குது, ஆதாரங்கள் இருக்குது. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்லாங்கூர் மாநிலம் வந்து 14 மில்லியன் வந்து ஒதுக்கீடு பண்ணி செலவு பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நம்ம இந்திய சமுதாயத்துக்குன்னு சொல்லி நம்ம YB எக்ஸ்கோ YB பப்பாரேடு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம மனசில் கொஞ்சம் அதிருப்தியை வந்து ஏற்படுத்துது. அப்போ இந்த விஷயத்தினால தான் அதனால தான் நாங்கள் வந்து இதுக்கு ஒரு தெளிவான ஒரு சில கேள்விகள் எழுப்பணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இப்போ இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சரிங்களா. நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்லாங்கூர் மாநிலம் 1.3 பில்லியன் வந்து பெர்பலாஞ்சான் பெம்பாங்குனான், அதாவது மக்களை மேம்படுத்தி கொண்டு வருதுன்னு சொல்லி ஸ்லாங்கூர் மாநிலத்தில் முழு அந்த எல்லாத்துக்கும் மல்லே சைனீஸ்ன்னு எல்லாத்துக்கும் சேர்த்து 1.3 பில்லியன் கிட்ட பெர்பலாஞ்சான் பெம்பாங்குனானுக்கு அந்த பட்ஜெட் இருக்குது சரிங்களா. அப்போ இந்த 14 மில்லியன் வந்து நம்ம ஸ்லாங்கூர் மாநிலத்தில் நம்மளோட பாப்புலேஷன் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 விழுக்காடு இந்தியன்ஸ் இருக்காங்க ஸ்லாங்கூர் மாநிலம். 12 to 13%லாம் சரிங்களா, கூட குறவா அப்படி நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு பெரிய தொகையை வந்து காட்டுது. அப்போ அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 14 மில்லியன் அந்த 1.3 பில்லியன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.02% தான் காட்டுது சரிங்களா. இப்போ எங்களோட கேள்வி வந்து என்னென்னா, ஐயா YB பப்பாரேடு சொன்ன அந்த விஷயத்தில் நாங்கள் நம்புகிறோம், அது உண்மை தான், செலவு பண்ணியிருக்காங்க தான், இல்லைன்னு சொல்ல. இப்போ அந்த 14 மில்லியன் வந்து டோட்டலான நம்மளோட எவ்வளோ, நம்மளோட உண்மையான அமௌண்ட், நம்மளோட உண்மையான ஒதுக்கீடு ஸ்லாங்கூர் மாநிலத்தில் நம்மளோட இந்தியன்ஸ்னு சொல்லி அந்த உண்மையான ஒதுக்கீடு டோட்டல் ஒதுக்கீடு எவ்வளோ, அதை தான் வந்து இப்போ நம்ம கேட்குறோம். ஏன்னா இப்போ 14 மில்லியன் சொல்கிறாரு, அந்த 14 மில்லியன் வந்து 50 மில்லியன்லேருந்தா அல்லது 60 மில்லியன்லேருந்தா இல்லை எவ்வளோ நம்மளோட உண்மையான டோட்டல் அலோகேஷன் பொறுத்துக்க, அதுதான் வந்து இப்போ எங்களுக்கு வந்து கேள்வி சரிங்களா. நம்ம ஸ்லாங்கூர் மாநிலத்தில் நம்ம இந்தியர்கள் வந்து பல ரகமான இந்தியர்கள் இருக்காங்க சரிங்களா. ஒரு கிளாஸ் வந்து லெவல் ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ், வேலை செய்கிறவங்க, ஒரு சில பேர் பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல சிந்திக்கக்கூடியவங்க அதிகமாகவே இருக்காங்க ஸ்லாங்கூர் மாநிலத்தில். மற்ற மாநிலத்தில் இல்லைன்னு சொல்ல, ஸ்லாங்கூர் மாநிலம் ஒன் ஆஃப் த எக்கானமிக், அதாவது பொருளாதார ரீதியில் நம்ம ஸ்லாங்கூர் மாநிலம் மலேசியாவில் நம்பர் 1, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அது சரிங்களா. ஸோ அதனால் வந்து
இந்த விஷயங்கள் வந்து அவங்க சொல்லும் போது அதுக்கு கரெக்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க கொடுக்குறோம் நாங்கள் எதிர்பார்க்குறோம். சரிங்களா? ஸோ YB பப்பாரைடோ அவர்களே, நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஐயா, நான் உங்கள்கிட்ட நான் ஹம்பலாக கேட்குறேன், இந்த விஷயத்தை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் கொடுங்க. சரிங்களா? இது வந்து நம்ம ஒரு அட்டாக் பண்ணுறதோ இல்லை இதில் வந்து பொலிட்டிக்கை பார்ட்டியானோ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் கேள்வி தான் கேட்குறோம். நீங்கள் இதுக்கு தகுந்த அந்த தகவல் ஒரு சில விஷயங்கள் வந்து லைக் நான் சொன்ன மாதிரி இந்த டானா உசாஹவான் மடானி ஸ்லாங்கும் ஒரு இருக்குல்ல, அது வந்து ஒரு நல்ல திட்டமாக அவங்க போட்டிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது. அதாவது ஒரு 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 உசாஹவான் ஒரு என்டர்பிரனியரை வந்து அவங்க உருவாக்குறதுக்கு போட்டிருக்காங்க. திட்டங்கள் பார்க்க நல்லா தான் இருக்குது. பேப்பர் வைஸ் நம்ம பார்க்கும் போது நல்லா இருக்குது, அருமையாக இருக்குதுன்னு நம்ம தெரியுது. ஆனால் அது செயலில் வந்து உங்களுக்கு நடக்குதா இல்லையா, நம்ம முக்கியமாக நம்ம இந்தியர்கள் வந்து இதனால் பலன் அடையிறாங்களா இல்லையா, இது நம்மளுக்கு தெரியணும்ல. ஒரு 50 உசாவான் இந்த மாதிரி உருவாக்கியிருந்தால் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் அவங்கள விட்டு இன்னும் ஒரு 50 உசாவான ஃபார்ம் உருவாக்குறதுக்கு ட்ரைனிங் பண்ண சொல்லுங்கள். வந்து அவங்க இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களும் வந்து ட்ரைனிங் பண்ணலாம், நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணலாம். என்னையே என்னோடய டூன் ஆஃபீஸில் கூட வந்து பார்க்கலாம். நானும் ஒரு 10-20 உசாவான் அங்கே செமினியில் இருக்காங்க, நான் கொண்டு வரேன், ட்ரைனிங் பண்ண சொல்லுவோம், பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் வேணும். சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம். மனிதநேய மேம்பாட்டு ஸ்லாங்கோ மனிதநேய மேம்பாட்டு கழகத்தின் தலைவர். ஓகே, ஸோ இது வந்து நம்ம பூபாலன் அவர்கள் வந்து நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு இது விஷயமா. ஸோ இப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னா வந்து முக்கியமாக வந்து இப்போ வந்து மிட்ரா வந்து 100 மில்லியன் சொல்கிறாங்க. அதில் வந்து அந்த காசை வந்து அவங்க செலவு பண்ணலன்னா, எதுவுமே பொதுவாகவே அப்படி தான். நான் வந்து ஒரு 30 வருஷமாக அந்த அரசியல் அடிப்படையில் இருக்கேன். எந்த பெருந்தூக்கானம் வந்துச்சுன்னா அவங்க செலவு பண்ணலாம், காசை திருப்பி கொடுத்துடணும், அது கவர்மெண்ட்டுக்கு போயிடும் திருப்பி. அதே மாதிரி மிட்ராவோட கதை விடுங்க, அது 100 மில்லியன் அது எப்படி என்ன அதுன்னு எல்லாம் சில நேரத்தில் வருது பேசுகிறாங்க. இப்போ ஸ்லாங்கோவில் வந்து பாப்பா ரைடு YB பாப்பா ரைடு எஸ்கோ ஸ்லாங்கோ எஸ்கோ ஒரே ஒரு தமிழ் எஸ்கோ இருக்கார். அவர் தமிழ் உங்களுக்குள்ள எஸ்கோ அவர் வந்து 14 மில்லியன் செலவு பண்ணுறதா சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே ஸ்லாங்கோவுக்கு வந்து எவ்வளோ ஒதுக்கீடு இருக்குது, எத்தனை மில்லியன் கொடுத்துருக்காங்க ஒதுக்கீடு, அதாவது எவ்வளோ 30 மில்லியனா அல்லது 20 மில்லியனா? சோஃபா 14 மில்லியன் செலவு பண்ணிட்டாங்கன்னா பேலன்ஸ் வந்து எப்படி செலவு பண்ணுவாங்க, யார் யார் கொடுக்குறாங்க, இதுக்கான கணக்கு அவர் சொன்னார்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அல்லது இது வரைக்கும் கொடுத்த காசுக்கான கணக்கும் கொடுக்கணும். ஓகே, எங்களுடைய வந்து பெருசாத்துவன் வந்து ஸ்லாங்கோவில் பெருசாத்துவன் வந்து கிட்டத்தட்ட நாம் வந்து ஒரு 15 வருஷமாக இருக்கோம். ஓகே, நாங்கள் வந்து நிறையா இந்த பட்டதாரிகளுக்கு நிறைய செலவு பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து முக்கியமாக செய்கிறோம். இளைஞர்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைங்க அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் இவங்க அந்த ஸ்பாட்டில் இருக்காங்கன்னு. அதே சமயத்தில் அதெல்லாம் வரும் பிள்ளைங்க, சில இப்போ நம்ம மலேசியா உள்ள பிள்ளைங்க, நிறையா பிள்ளைங்க செமியில் உள்ள பிள்ளைங்களே நேஷ்னல் லெவலில் இருக்கிறாங்க. ஓகே, லைக் அந்த பல ஸ்பாட்டில் இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அப்புறம் யங்ஸ்டர்ஸ், டீனேஜர்ஸு 20 வயசு 23 24 வயசில் ஸ்டில் அவங்களாம் ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க. இப்போ ஸ்லாங்கோவில் செமினியில் கேட்டிங்கன்னா செம்பகமாறன் கால்பந்து வீரர் உங்களுக்கு தெரியும்ல, பழைய நேஷ்னல் கால்பந்து வீரர்னு, அவர் வந்து இஸ் ஃப்ரம் செமினியில் உள்ளவர் தான் அவரும். ஸோ அதே மாதிரி யங்ஸ்டர்ஸு அவங்களோட ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்டேருந்து அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஒரு உதவியும் கிடைக்கிறது இல்லை. இப்போ கேட்டாலும் இல்லைன்னுறாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து எங்கள் தொகுதியிலேயே வந்து நிறையா சாலிடான பிளேயர்லாம் இருக்காங்க கபடி. நாங்கள் வந்து போன வருஷம் வந்து ஸ்லாங்கோ லெவலில் வந்து கபடி கேம் ஒன்று நம்ம செஞ்சோம், டோர்னமெண்ட் ஒன்று செஞ்சோம். நல்ல வரவேற்பு வந்துச்சு ஸ்லாங்கோ அடிப்படையில். ஸோ அந்த மாதிரி வந்து எதுவுமே நம்மளுக்கு நியூஸ் வர மாட்டுது. ரெண்டாவது இந்த ஃபண்ட்கள்லாம் வந்து எங்கே போகுதுன்னு இல்லை. அதில் இன்னொரு விஷயம் வந்து இவங்க வந்து என்ன செய்யணும்னா கரெக்டான ஆளுகளை வச்சு இவங்களை நாடி வர்றவங்களுக்கு மட்டும்தான் அவங்க உதவி செய்கிறாங்க, காசு வெளியாக்குறாங்க. இவங்க தேடி போய் கொடுக்கணும், அந்த மாதிரி யாரும் அவங்க செய்ய மாட்டேன்றாங்க. ஸ்லாங்கோவில் பாப்பா ரைடு வந்து அந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தேடி போய் கொடுக்கலாம்.